இப்போ உடனே நமக்கு என்ன தோணுது, இது நியாய தீர்ப்பு தானே, இதை எதுக்கு தேவன் பார்வோனுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று. இதற்கு ஒரு காரணம் என்னவென்றால், தான் வாக்கு பண்ணின தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேல் மக்களை உயிரோடே காக்கும்படியாய் இப்படி ஒரு பஞ்சம் உலகத்தில் வரப்போகிறது என்று தெரிவிக்கிறார். நம்ம யோசிக்கலாம், அது ஏன் எகிப்துல இருக்கிற பார்வோனுக்கு தெரிவிக்கணும்? கானான் தேசமே நல்ல தேசம் தானே, அந்த இடத்துலயே யோசேப்புக்கு சொப்பனத்துல அறிவிச்சிருந்தா அந்த இடத்துலயே யோசேப்பு இங்க என்ன பண்ண போறானோ அதை அந்த இடத்துலயே பண்ணிருக்கலாமே. எதுக்கு எகிப்துக்கு கொண்டு போய் எகிப்துல உள்ள ஜனங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கிருபை செய்யணும், இந்த மாதிரி ஒரு இரக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த டவுட் வரும் இல்லையா? அது ஏன் அப்படி செய்யறாரு, எதுக்காக எகிப்துக்கு கூட்டு போய் எகிப்துல உள்ள மக்களையும் காக்கும்படியாய் ஏன் அப்படி செய்யறாரு அப்படின்னா, இப்போ இதுக்கு நம்ம பிளாஷ்பேக் கொஞ்சம் போய் பார்த்தாதான் விளங்கும். அதுக்கு ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துக்கு நம்ம போவோம். அதுல கர்த்தர் ஆபிரகாமை அழைத்து, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டுவிட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு